சென்னை திரிசூலத்தில் குடிசை வீட்டிற்குள் புகுந்து இளைஞர் உட்பட 2 கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளியை திட்டமிட்டு தீர்த்து கட்டியதன் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் துளசிலிங்க முதலியார் தெருவில் ஒரு குடிசை வீட்டில் 17 வயது சிறுவனுடன் தங்கியிருந்தார். இருவரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவில் வீட்டில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது நள்ளிரவு நேரத்தில் அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று அந்த வீட்டிற்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த இருவரையும் சரமாரியாக வெட்டியிருக்கிறது. என்ன நடக்கிறது என சுதாரிக்க முடியவில்லை. தூக்க கலக்கத்திலேயே இருவரும் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். அப்படியும் ஆத்திரம் தீராத அந்த கொலைகார கும்பல் சிறுவனின் முகத்தை வெட்டி சிதைத்திருக்கிறது. இருவரையும் அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைத்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்கிறது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் பல்லாவரம் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்து விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட 6 என்கிற ஆறுமுகம் சரித்திர பதிவேடு குற்றவாளி என கூறப்படுகிறது. இவர் மீது கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையில் ஆறுமுகத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கொலைக்கு பழிக்கு படியாக இரட்டை கொலை சம்பவம் அரங்கேறியதா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். மேலும் இந்த கொலை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையிலும் இறங்கியுள்ளனர். நள்ளிரவு நேரத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவத்தால் சென்னை பல்லாவரம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.